ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா 30,000 பிசி பில் பண்ண போறோம். இந்த பிசி பில்லாம் பத்தி கொஞ்ச நாளா ரொம்ப ரிசர்ச் பண்ணி நம்ம A2D கிட்ட வாங்கலாமான்னு யோசிச்சேன். பட் வாங்கல, நம்மளே வாங்கி நம்மளே அசம்பிள் பண்ண போறோம். ஏன்னா A2D என்ன சொல்லியிருக்காரு, அது மட்டும் இல்லாம இந்த பிசி நீங்க பில் பண்றா யூ கேன் பில்ட் இட் யுவர் செல்ஃப். எப்பயுமே ஆஸ் அ பிசி டாக்கா கண்டென்ட் ப்ரொடியூசரா நான் உங்களோட பிசி பில் பண்றது நீங்களே பில் பண்றது நான் எப்பயுமே அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு அசம்பிள் தெரிஞ்சா நம்ம தாராளமா பண்ணலாம், இல்லைன்னா மட்டும் அவர்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ அதனால நான் பார்த்து ரிசர்ச் பண்ணி எனக்கு என்ன தேவையோ அப்படின்னு பார்த்துட்டு எல்லா எக்யூப்மெண்ட்டும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ 30,000 பட்ஜெட்ல வந்து நான் பிசி பில் பண்ணியிருக்கேன். இது மட்டும் கிடையாது, யூடியூப்ல நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. 30,000 பிசி பில்டு, 25,000 பிசி பில்டு அப்படின்னு போடுவாங்க. யாருமே பார்த்தீங்கன்னா மானிட்டர், கீபோர்ட், மவுஸ் எதுவுமே போட மாட்டாங்க, CPU மட்டும் தான் போடுவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 30,000 பிசி பில்டு கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவாக 10,000 வேணும். மானிட்டருக்கும் அதுக்கப்புறம் கீபோர்ட், மவுஸ், ஸ்பீக்கர் இதெல்லாம் தேவை. ஸோ யார் பிசி பில் போட்டாலும் அதுதான் ப்ரொசீஜர். அவங்க போகிறதோடி 10,000 எக்ஸ்ட்ரா வச்சுக்க. செகண்ட், இப்போ 30,000 நான் சொல்கிறேன் பட்ஜெட்டை. இது உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 30,000 இந்த பிசி பில் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 25க்கும் பண்ணலாம். நான் சில இதெல்லாம் கம்மி பண்ண சொல்கிறேன், அது கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் 25,000க்கும் பண்ணலாம். செகண்ட், இது எனக்கு எதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். நம்ம இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுறோம், யூடியூப்ல வீடியோ போடுறோம், மெயினாக எடிட் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து GTA 5ன்னு ஒரு கேம் இருக்காங்க, என் பையன் ரொம்ப நாளைக்கு இருந்திருக்கான். அதனால அது கேம்ஸ் நிறைய விளையாடுறதுக்காக பார்த்தோம். 30,000 நம்ம வந்து கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாமல் என்னென்ன கான்ஃபிகரேஷன்லாம் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேவை நம்மளுக்கு ப்ராசஸர். ஸோ என்ன ப்ராசஸர் எடுன்னு பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5ல, ஓகேங்களா. AMD Ryzen 5ல நம்ம என்ன மாடல் எடுத்துருக்கோம்னா 5500 GT அப்படின்ற ஒரு ப்ராசஸ் எடுத்துருக்கோம். இதை எதுக்காக எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AMD Ryzen 5 சீரிஸ் தான் நம்ம பட்ஜெட் கரெக்டாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா இதுலேயே 5600 GTன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் வாங்கலாம். அது 12,000 வருது. இது பார்த்தீங்கன்னா 10,500 வருது. கிட்டத்தட்ட ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500 டிஃபரன்ஸ் வருது. ரெண்டுமே சேம் தான், ஒன்றும் கிடையாது. செகண்ட் ரெண்டுமே கோரு, அப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா GPU எல்லாமே இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் மட்டும் தான். நீங்க 6500 GT எடுக்கிறது பதிலாக 5500 GT எடுக்கலாம், ஓகேங்களா. GT அப்படின்னு வந்தாலே ஃபர்ஸ்ட் G ஃபார் கிராஃபிக்ஸ் ஞாபகம் வச்சுங்க. இதுல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிராஃபிக்ஸ் இன்பில்டு, ஓகேங்களா. ஸோ கிராஃபிக்ஸ் இன்பில்டு இருந்தால நம்ம மோஸ்ட்லி எல்லா கேம்ஸும் நம்ம விளையாடலாம். லோ ரெசல்யூஷன் வச்சு 1080 வச்சு நம்ம தாராளமாக எல்லா கேம்ஸும் இல்லைனா பக்காவாக இருக்க, ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ AMD Ryzenல 5500 மட்டும் வரும். அதை வாங்கினீங்கன்னா நீ கிராஃபிக்ஸ் கார்டு போடுற மாதிரி இருக்கும். சிம்பிள் கைஸ். ஜீனு வர சீரிஸ் எடுத்தீங்கன்னா நீ கிராஃபிக்ஸ் கார்டு போட தேவையில்லை, ஃபியூச்சரில் போட்டுக்கலாம். ஜீன் வராத சீரிஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் தான் நான் சொல்கிற மாதிரி வீடியோ எடிட்டிங்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோட என்னன்னா, நான் கிராஃபிக்ஸ் கார்டு ஃபியூச்சரில் வாங்க போகிற ஒரு வருஷம் கழிச்சு, அதனால இந்த 5500 ஜீன்னு வந்து பார்த்தீங்கன்னா GTன்ற சீரிஸ். ஸோ இந்த 5500 GTன்னு வருது இப்போ வந்து இந்த வருஷம் வந்த மாடலு. முன்னாடி பார்த்தீங்கன்னா 2000 ஒரு 2 வருஷம் முன்னாடி தான் இந்த சீரிஸ்லாம் வந்தது. GTன்னு வந்ததுனால இந்த வருஷம் மாடல்லாம் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். பக்கம் ஒரு ப்ராசர். ஸோ இதுக்கு என்ன போர்டு எடுத்துருன்னு பார்த்தீங்களா, நம்ம பார்த்தீங்கன்னா ஜிகாபைட் மதர் போர்டில் B450M DS3 வைஃபை மாடல் எடுத்துருக்கேன். இந்த வைஃபை மாடல் எடுத்ததுனால எனக்கு 7,500 வரும். நீங்கள் வைஃபை தேவையில்லை, நான் நார்மலாக வீட்டில் லேண்டில் தான் விளையாட போகிறேன்னா நீங்கள் இதை விட 1000 ரூபாய் கம்மியாக வந்துடும். ஸோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நான் வைஃபை வந்து எதுக்காகனா லேண்ட் கிடையாது, ஃபியூச்சரில் அதில் மாதிரி வைஃபை தேவை, ப்ளூடூத் தேவை அப்படின்றவங்களுக்கு இந்த போர்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த மாடலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிகாபைட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஒரு NVMe SSD. ஸோ இதில் NVMe SSD சப்போர்ட் பண்ணோம். ஸோ 500 GB ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்கேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,000 வரும். ஸோ நீங்கள் வந்து பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா ப்ராசரில் கம்மி பண்ணிடுங்க, 5500 மட்டும் எடுத்துருங்க. போர்டையும் கம்மி பண்ணிடுங்க, வைஃபை இல்லாமல். ரெண்டுத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 டிஃபரன்ஸ் வந்துடும். 500 GB எடுத்துருக்கேன், உங்களுக்கு 250 GB எடுத்தனால நீங்கள் இதில் வந்து ஒரு 500 ரூபா கம்மி பண்ணலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ரேமு. ஸோ ரேமில் நம்ம என்ன ரேம் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா XPGல கேமிங் D13 ஒரு ரேம் எடுத்துருக்கோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 1500, 2 8 GB எடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக 16 GB. இதில் வந்து எதுக்காக எதுனா சும்மா அட்ராக்டிவாக இருக்கும், ஹீச்சிங் இதிலே பில்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால 1500. இதில் பட்ஜெட் ரேம்லையும் கம்மி பண்ணுறதா தாராளமாக கம்மி பண்ணலாம். நீங்கள் 1200 ரூபாய்க்குலாம் க்ரூசர் ரேம்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் 500 கம்மி பண்ணினா 25லேயே பிசி பில் பண்ணிடலாம். மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து SMPS. ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா 450 500 கொடுத்து தான் வாங்கிட்டு SMS அசம்பிள் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற காலத்தில் நம்ம கேமிங் பிசிலாம் பண்ணும் போதும் நான் வந்து 550 வாட்ஸ் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் அடிஷ்னலாக ஒரு பின் இருக்கும். நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு போட்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒரு பவர் கேபிள் வரும். கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா 450 ஏற்றலாம். இது 3500 ரூபாய். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 500 ரூபாய், ஒரு 800 ரூபாய்க்கு கம்மியாயிடும். எதுக்காக நம்ம இதை செலக்ட் பண்ணுறோம் இந்த ரேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா, மெயினான பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை இவர் தான். இவர் எதனா சொதப்பினா தான் உங்களுக்கு போர்டு எதனா ஆகிடும். ஸோ அதனால இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்க. ஸோ ஜிகாபைட்டில் வந்து 550 550 வாட்ஸ் வரும். மெயினாக பார்த்தீங்கன்னா 18+ பிரான்ஸ் ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க நம்ம SMPS. அந்த SMPS எல்லாமே 3000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இதே 550 இந்த பிரான்ஸ் சர்டிஃபிகேட் இல்லைனா 2000 ரூபாய்க்குள்ளே வரும். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் அந்த அளவுக்கு வராது. ஸோ ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அதனால வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் காஸ்ட்லியாக பண்ணுங்க, அப்போ நல்லாயிருக்கும். ஸோ வந்து பிரான்ஸ் சர்டிஃபிகேட்டோட எடுத்திருக்கேன். முடிஞ்சிச்சுங்களா? இது ரேட்டு 35. இப்போ நான் சொல்லுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
28, 29 வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 750 வந்தது. அண்ட் இ ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேமிங் ஃபுல்லாக ஒயிட். செகண்ட் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், நம்மளோட தீம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்க்டாப்பு, அதுக்கப்புறம் மானிட்டரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். பார்க்குறது டிஃப்ரென்ஸாக இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் ஃபீல்டெல்லாம் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் தான் பார்ப்போம் கம்ப்யூட்டர்லாம். நடுவில் பிளாக் வந்துச்சு 2006க்கு மேலே அப்படி. ஸோ இப்போ எனக்கு திருப்பியும் அந்த பழைய மாடலுக்கு போகலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா. ஸோ இது பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 30,000 வந்துடும். இப்போ தான் அடிஷ்னலாக நம்ம பண்ண போகிறோம். இதுவும் வந்துடும். கேபினெட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எடுத்துருக்கேன். ஸோ இது ஜிப்ரானிக்ஸ் மாடலில் டவர் 2 ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு இதுவும் ஒயிட் கலர் தான் எடுத்துருக்கோம். ஸோ கேபினெட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் எடுத்துருக்கோம். சொன்ன மாதிரி ஒயிட் கலர் தீம், ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து கரெக்டாக நம்மளுக்கு 30,000 பட்ஜெட் வந்துச்சு. இப்போ அடிஷ்னலாக நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்களா 30,000 பிசி பில்டு அப்படின்னு சொல்லிட்டு, அடிஷ்னலாக கண்டிப்பாக 10,000 தேவை. அதுக்கு நம்ம ஏசர்லேருந்து ஒரு மானிட்டர் எடுத்துருக்கோம். ஏசரில் 27 inches, இதுவும் ஒயிட் கலர் மானிட்டர் தான். ஸோ இது எல்லாமே அசம்பிள் பண்ணி எப்படி இருக்குன்னு சூப்பராக காட்ட போகிறேன். நான் அசம்பிள் பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, நான் வந்து ஆக்சுவலாக சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். நம்ம அசம்பிள் பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் பேசிக்காக ஹார்ட்வேர் ஃபீல்டில் தான் ஆரம்பித்தோம் நம்ம இந்த ஃபீல்டில் பண்ணி 2 வருஷம். அதனால நம்ம கூட ஒர்க் பண்ண நம்ம தலைவர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்க்ரீனில் வருவார். அவர் நம்மளுக்கு அசம்பிள் பண்ணி ஹெல்ப் பண்ணுவார். ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து ப்ரோ எல்லாமே நான் வாங்கிட்டேன் ப்ரோ, இந்த மாதிரி எல்லாம் பேசியும் நான் வாங்கிட்டேன், நீங்கள் வந்து அசம்பிள் பண்ணி தரீங்களா கேட்டிங்கன்னா நான் வர மாட்டேன். என் ஃப்ரெண்டு வருவார், அவர் நம்பர் வேணால் நான் மேலே போடுறேன். ஸோ அவர் வந்து உங்களுக்கு அசம்பிள் பண்ணி தருவார். ஸோ 30,000 பட்ஜெட்டில் பிசி பில்ட் பண்ண போகிறோம். திருக்கி வர்றோம், வாங்க போகலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு மதர் போர்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ மதர் போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வைஃபை மாடல் எடுத்ததுனால இந்த இடத்துல ஒரே HDMI இருக்கும். ஸோ யூஎஸ்பி போட்டிருக்கோம். இது வைஃபை ஆப்ஷனு, சவுண்ட் கார்டெலாம் போட்டுக்கலாம். ஸோ ப்ராசர் வந்து போடும்போது ரொம்ப சேஃபாக போடணும். அது வந்து இந்த மதர் போர்டு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் மேலேயே வச்சு நம்ம போட, வேறு எங்கேயும் வச்சிடாதீங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா இவர் தாங்க உயிர், ப்ராசஸரே ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணும் போதும் கூலியே வந்து நம்மளுக்கு ஸ்டாக்கோட ஃபேன் வந்துடும். ஸோ ப்ராசஸர் வந்துடும். ஸோ ப்ராசஸர் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ண மக்களே, லைட்டாக பிசுறு தட்டினீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். ஸோ ப்ராசஸர் வந்துச்சு நம்ம ரைஸானு. இதில் மெயினாக என்னென்னா மதர் போர்டில் இந்த இடத்துல ஒரு கட்டு ஒன்று இருக்கும். அந்த கட்டும் நீங்கள் ப்ராசஸரும் கரெக்டாக கட்டை வந்து பக்கா வைக்கணும். ஓகே. ஸோ ப்ராசஸர் வச்சாச்சு. இந்த இதில் கட்டு மாதிரி இருக்கும். அந்த கட்டை கரெக்டாக வச்சு நம்ம எந்த யூஸ் பண்ணலாம். இல்லை தலைகள் எப்படி கவுத்து பார்க்கலாம், எப்படி கீழே ஊழலாம்னா நீங்கள் வச்சது கரெக்டாக அர்த்தம். ஸோ லாக்கை ஒரே வாட்டி பக்காவாக பண்ணுங்கள். செகண்ட் வந்து நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபேன் ஃபிக்ஸ் பண்ண முன்னாடி இந்த 4 ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணணும். காய்ஸ் இது கூடிய வந்து ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஃபேன் போடும் போது அவன் ஃபேனோட இந்த ஏஎம்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேம் சைடு போடாதீங்க. போட்டிங்கன்னா நீங்கள் ரேம்லாம் போட முடியாது, ஆப்போசிட் சைடு போடுங்க. எப்படி போட்டிங்கன்னா நம்ம அந்த சைடு போட்டால் இது பண்ண முடியாதுல்ல, ரேம் வந்து போடும்போது கூலர் ஃபேன் போடும்போதும் ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணணும். இந்த சைடு அந்த சைடு, அதுக்கப்புறம் இந்த சைடு இப்படி ஸ்க்ரூ பண்ணிட்டு வரணும். கைஸ் கரண்ட் போயிடுச்சு, அதனால வந்து அந்த போர்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணது அப்படியே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாம். கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா NVMe ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ரேம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈஸி தான் கைஸ், நீங்களும் அசம்பிள் பண்ணலாம். பட் என்னன்னா ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்கு. ஏன்னா சொதப்பிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரேம்லாம் ஈஸி தான் உங்களுக்கு, நீங்கள் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா வராது, அவ்வளோதான். ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான் கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாட் மாதிரி இருக்குல்ல, கரெக்டாக போர்டில் எந்த இடத்துல அந்த கரெக்டாக டாட் இருக்கும் அதில் ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. செகண்டு நீங்கள் 2 ரேம் வாங்கினாலே 3,000 rupees. ஆனால் ஒரே ரேம் வாங்கினா 2,500 தான் வரும். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் அந்த அளவு எதாக இருந்தாலும் பிசி பில் எல்லாமே 2 ரேமாக தான் போடுவாங்க. எதுக்கா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்பீடு ப்ராசஸ் தரீங்கன்னா அந்த ப்ராசஸ் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்பீடாக ஒர்க் ஆகும். இதே ஒரே ரேம் இருந்தீங்கன்னா ஃபுல் லோடு அதில் போகிறதுனால அந்த ப்ராசஸ் ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாகும். இவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ அதுக்காக தான் 2 ரேம் போடுறாங்க. ஸோ ரேம் போட்டாச்சு, SSD போட்டாச்சு, ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ப்ராசஸர் ஃபிக்ஸ் பண்ணு. ஸோ போர்டு சைடு எல்லாம் ஓகே. இப்போ நம்ம வந்து கேபினெட்டில் உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான் வேலை. கைஸ் நம்ம ஜிப்ரானிக்ஸ் ஒயிட் கலர் கேபினெட் ஓப்பன் பண்ண போகிறோம். தர்மாக்குள்ள தூக்கி வரோம் இங்கே. இல்லை அதை வச்சுருங்க. எது தர்மாக்குள்ள கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வேலை. ஒரு சின்னதான ஹார்ட்வேர் இன்ஜினியர் தான் அதுதான் தர்மாக்குள்ளலாம் போட்டு பண்ணுறாரு பாருங்க. செகண்டு அம்மா SMPS செம்ம வெயிட்டு. ஸோ அதனால் 550 watts SMPS பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம். இப்போ என்னன்னா இதுக்கு தான் கேபிள் மேனேஜ்மெண்ட் ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட்டாக காட்டிட்டு எவ்வளோ ஸ்பீடாக வந்து நம்ம இது பண்ண முடியும் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணிடலாம். ஓகே கைஸ் கொஞ்சம் ஸ்பீடாக டக்குன்னு வந்து உங்களுக்கு டைம் லேப்ஸ் போட்டு விட்றேன், எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பிசியை பில்ட் பண்ணிட்டோம். ஸோ மெயினாக நான் சொன்ன கான்செப்ட் தான் ஒயிட் கலர்னால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது லைட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கைஸ். ஸோ அது இல்லாமல் கீபோர்ட் மவுஸ் 600 ரூபாய்க்குனா செம்ம டீல், இது சூப்பராக இருக்குது கலர்ஸு. ஸோ இதுதான் ஓவரால் பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ சிஸ்டமோட இமேஜ் ஒயிட் கலர் பிசி பில்டு வேறு லெவல் கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னா இதை ட்ரை பண்ணலாம். கேம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 62 FPS
எஃபிஎஸ்ஸே கிடச்சிது ஜிடிஏல லோ ரெசல்யூஷனை வச்சு தாராளமாக விளையாடலாம் கைஸ். அது எல்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்னும் வந்து எனக்கு பக்காவான ஒரு அவுட்டே கொடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஒரு 10 மினிட்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 5 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவுட் கொடுத்தது. ஸோ இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் என்ன வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிங்க. ஓகே கைஸ், பை பாய்.